வாங்க ஒரு சூப்பரான பாறை மீன் குழம்பு பார்க்கலாம். சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அது கூட ஒரு 4 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே நல்லா இந்த தக்காளி நல்லா மெல்ட் ஆகும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 மூடி தேங்காய் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே நல்லா பிரட்டுங்க. நல்லா பிரட்டினதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாவெலாம் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வரும். இந்த டைமில் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நல்ல ஒரு புளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சிக்கோங்க. மீன் வந்து பாறை மீன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். தலை வால் இது மட்டும் போட்டு இந்த குழம்பு வைக்கிறேன், நல்லாயிருக்கும். இந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த மசாலாவை இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சேர்க்கலாம். இந்த குழம்புக்கு வந்து வெந்தயம் நிறையா சேர்க்கணும். கடுகு சில பேர் சேர்ப்பாங்க, நான் கடுகு சேர்க்க மாட்டேன். கடுகு சேர்த்தா டேஸ்ட்டு மாறும். வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கருகி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நல்லா கருகி பொன்னிறமாக வரணும். அப்போ தான் வந்து அந்த குழம்பு வந்து ஊற்றணும். அப்போ தான் அந்த மீன் குழம்போட வாசம் நல்லாயிருக்கும். இப்போ கலக்கி வச்ச குழம்ப சேர்த்துக்கலாம். மசாலாவெலாம் நல்லா ஊற்றி நல்லா கலக்கி விட்டு உப்பு போதுமான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு கொஞ்சம் வற்றி நம்ம வைக்கிற அளவோட ஓரளவு கொஞ்சம் கீழே இருக்கும். அப்போ வந்து நல்லா கொதிஞ்சு அந்த வாசம் வரும். அந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் மீன் போடாததுக்கு முன்னாடியே வரும். அப்போ வந்து மீன் போடணும். இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதியட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிஞ்சு வரணும். நான் அந்த அளவுக்கு வச்சேன், இப்போ இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதுதான் அந்த மீன் குழம்புக்கான பக்குவம். இந்த அளவுக்கு கொதியணும். இந்த அளவுக்கு கொதிஞ்சதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சம் பத்தலைனா கூட போட்டுக்கலாம். ஏன்னா மீன் போட்டதுக்கு அப்புறம் அதில் உள்ள உப்பு, புளிப்பு, காரம்லாம் அந்த மீனில் ஏறணும். அதனால தான் இது முன்னாடியே நம்ம டேஸ்ட்டு பார்க்குறது. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மாங்காய் போடுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் மீன் குழம்புல மேக்ஸிமம் தஞ்சாவூர் சைடு மாங்காய் சேர்ப்போம். நீங்கள் அதனால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து மீனும் மாங்காயும் போட்டு ஒரு கொதி கொதிஞ்சா நல்லா குழம்பு கொதிஞ்சிருச்சு. எண்ணெய் மிதக்க மிதக்க பாறை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.